ஒரு நிமிஷம் கேளுங்க. சோம்பலா ஒருத்தர் இருந்தாருங்க. அவங்க மனைவி திட்டிட்டே இருந்தாங்களா, நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்கன்ட்டு. சரி நான் அந்த ஊர் எல்லையில ஒரு முனிவர் இருக்காரு. அவர்ட்ட போய் என்னன்னு கேட்டு வரேன்னு சொல்லி கிளம்பினாரு. போற வழியில ஒரு ஓநாய பார்த்திருக்காரு. எனக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. நான் என்ன சாப்பிட்டாலும் ஒல்லியாவே இருக்கேன். அதையும் கேளுங்க அப்படின்றாரு. சரின்ட்டு போறாரு. ஒரு ஆப்பிள் மரம் வருது. நான் என்ன பழங்கள் குடுத்தாலுமே அது கா க பழத்திலேருந்து பழுக்காம அது அழுகிடுது. அதுக்கு என்னன்னு கேளுங்கன்றாரு. 3வதா ஒரு நீரோடைய கடக்கிறப்போ ஒரு மீன் சொல்லுது, என் தொண்டையில ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கு. அதையும் கேளுங்கன்றாரு. அந்த முனிவர போய் அடையறாரு. நான் வந்து ரொம்ப சோம்பேறியாவே இருக்கேன். நான் செல்வந்தர் ஆகணும். எப்படி பண்ணணும்னோனே, அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி 3 கேள்வி இருக்குங்க அப்படின்னு இந்த 3 கேள்வியும் கேட்கிறாரு. அதுக்கு முதல் கேள்விக்கு பதில் சொல்றாரு. இந்த மீன் தொண்டையில நவரத்தின கல் இருக்கு. அதை எடுத்துட்டேன்னா, அது எடுத்தவங்களும் பணக்காரர் ஆயிடுவாங்க. அந்த மீனுக்கும் நல்லதாயிடும் அப்படின்றாரு. 2வதா அந்த ஆப்பிள் மரத்தோட கேள்வி கேட்டப்போ, அப்போ சொல்றாரு, கீழ யாரோ ஒருத்தர் புதையல பதுக்கி வச்சிருக்காங்க. அந்த வேர்கள் போய் அதுல படுதனால அது பழமாக மாட்டேங்குது. அந்த புதையல எடுத்தீங்கன்னா, எடுத்தவங்க பணக்காரன் ஆயிடுவாங்க. அந்த மரத்துக்கும் சரியாயிடும்ட்டு. 3வதா அந்த ஓநாயோட கேள்விக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, அந்த ஓநாய் முதல்ல பார்க்குற சோம்பேறிய அடிச்சு சாப்பிட்டுருச்சுன்னா, அது சரியாயிடும் அப்படின்ட்டு. இந்த பதில கேட்டுட்டு, அப்ப நான் செல்வந்தர் ஆறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே, நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ! அப்ப நான் எதுவுமே செய்ய வேண்டாம் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த எண்ணத்தோட திரும்பி வராரு. இந்த மீன்ட்ட இத சொல்றாரு. சொன்ன உடனே, "ஐய் எடுத்துக்கோ அந்த கல்ல, நீ பணக்காரன் ஆயிடலாம்னு." ஐயோ! என்னாலலாம் தண்ணீல நனைய முடியாதுன்ட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து அந்த ஆப்பிள் மரம் சொல்லுது, "அடடா! நீ அந்த புதையல எடுத்துக்கோ, நீ பணக்காரன் ஆயிடலாம். நானுமே சரியாயிடுவேன்ன உடனே, யார் குழியெல்லாம் தோண்டுவாங்க?" அப்படின்ட்டு சோம்பலா அப்படி அடுத்தது போறாரு. இந்த ஓநாய்க்கு அந்த பதில் சொன்ன உடனே, அடிச்சு அந்த ஓநாய் இவர சாப்பிட்டுருது. மாறல் என்னன்னா, உங்களுக்குன்னே வாழ்க்கையில சில லட்சியங்கள் இருக்கும். அது கொக்கொக்க கும்பும் பருவத்து அதன் குத்தொக்க காத்திருக்குமாம் கொக்குன்னு நேரம் கிடைக்கிறப்போ கரெக்ட்டா நீங்க ப அத முயற்சி செஞ்சு அடையணுங்க. அத விட்டுட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, மேல வர முடியாது. பணக்காரன்ட்ட பணம் போயிட்டு இருக்கு. ஏழை ஏழையா இருக்கேன்னு நம்ம மேல பேசலாமே தவிர, நாம வாழ்க்கையில முன்னேறணும்னா, இந்த மாரியான சான்ஸ் வரப்ப நீங்க எடுத்து நீங்க முயற்சி செஞ்சு வெற்றி பெறணும். தேங்க் யூ சோ மச். பாய் பாய்.